முடியுமா முடியாதா? படித்தா தான் ஜோசியம் தெரியுமா? படிக்கலாம். ஒரு ஜோதிட பஞ்சாங்கத்தை தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டா கிரகங்களும் தெய்வங்களும் அவரோடையே சுற்றிட்டு இருக்கோம். அவருக்கு துணையே இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தாங்க. ஜோதிடர்களுக்கு துணை என்பது கிரகங்களும் தெய்வங்களும் தான். அது ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறதா? மாறுபாடு இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒருத்தருக்கு துணையாக இருப்பதும் துணை செய்வதும் ஒரு ஜோதிடருக்கு கிரகங்களும் தெய்வங்களும் தான். அப்போ ஜோதிடருக்கு மட்டும்தானா? கண்டிப்பாக மக்களுக்கும் அதுதான். இப்போ இதில் நிறைய நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க, சார் குழந்தை பாக்கியங்கிறது 8 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, நிறைய போராடுறமே சார். இந்த குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் நீங்கள் ஜாதகப்படி சொன்னால் 10ஆம் இடம் 11 அது 5ஆம் இடத்தை சொல்கிறீங்க, சில பேர் 9ஆம் இடத்தை சொல்கிறாங்க. இந்த 9, 5 கனெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே இதுதான். பெண்களுக்கு 9ஆம் இடம்பாங்க, ஆண்களுக்கு 5ஆம் இடம் கூட. பொதுவாக 5ஆம் இடம் தான் நான் சொல்லுவேன். இந்த 5ஆம் இடம் கெட்டுப்போய் இருக்கிற போது இங்கே 7ஐயும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, 3ஐயும் பார்க்க வேண்டியிருக்கு. 3ஆம் இடம் வீரியம், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வீரியத்தன்மை இருக்கிறதா? 7ஆம் இடம் ஆண் உறுப்பு அல்லது அந்த உறுப்புகள் பலமாக இருக்கிறதா? விந்தணுக்கள் பலமாக இருக்கிறதா? 5ஆம் இடம் குழந்தை பெறுவதற்கான தகுதி அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா? 5ஆம் இடம் தான் குலசாமின்னு சொல்லுவோம். பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியத்தால் இவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? இதையெல்லாம் வைத்துத்தானே நாம் தீர்மானம் செய்கிறோம். இவர்களுக்கு குழந்தை உண்டா இல்லையா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, இந்த தீர்மானத்தோடு தானே இதை நம்ம வெளியே கொண்டு வர்றோம். அப்போ அது செய்யும்ல. வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் நம் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடித்தளம். எதை வேணாலும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, குழந்தைகள் எப்படி இருக்காங்க, நண்பர்கள் எப்படி இருக்காங்க, எது வேணாலும் நம்ம பேசலாம், சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடந்துடும், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நடந்துருச்சுன்னா அதை வாழ பழகி கொள்ளுங்கள். அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம். மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்துட்டான்னா ஆனந்தமாக ஏற்றுட்டு போயிட வேண்டியதான். வாழ்வாதாரத்தில் எவ்வளவு போராட்டம் தெரியுமா? ஒருவர் பணத்துக்காக போராடுகிறார், ஒருத்தர் அந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக, ஒருத்தர் நிம்மதிக்காக போராடுகிறார், ஒருத்தர் வியாதியால் போராடுகிறார், தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதி எப்போ தீருன்னு போராடுறார், ஒருத்தர் திருமணத்துக்காக போராடுறார், ஒருத்தர் குழந்தை இல்லையேன்னு போராடுறார். இன்னும் சில பேர் வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் மாறி நடக்குதுன்னு போராடுறார். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் போராட்டமாக இருக்கு. போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம ஜாதக கட்டத்தில் அந்த 1, 5, 9 என்ன சொல்லுங்க பார்த்து அதற்கு தகுந்தபடி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போராட்டத்திலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த போராட்டம் என்னத்தை நம்ம வாழ போகிறோம், என்னத்தை நம்ம மீள போகிறோம், எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம், எப்போ நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வு பண்ண ஆரம்பித்தோம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் போயிடுவோம். அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகிட்டோன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை துரத்தாது, கடுமையான பாதிப்புகள் நம்மளை துரத்தாது. எந்த விஷயமும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலே அது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். அப்போ அந்த நல்ல விஷயத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னா நம்மளை பூஸ்ட் ஏற்றிக்கணும். இறை வழிபாடு, நல்ல வார்த்தைகள், சுத்தம். அடிக்கடி நம்ம சொல்லுவேன், நிறைய பேர் நீங்கள் நல்லா சென்றடிச்சுங்கன்னு சொல்லுவேன். ஒரு வாசனை அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னு அர்த்தம். வாசனையான இடம் எங்கே இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமியுடைய அருள் இருக்குன்னு சொல்லுவேன். நாம் சுத்தமாக ஆடை அணிவது, வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது, நாம் நல்லா குளிச்சு சுத்தமாக இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை ஒரு மெருகூட்டி கொண்டு போயிடும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும். வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய புகழும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும், ஒரு புண்ணியமான நிலையை அடையக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும்.